குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதால் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அம்பை எம்எல்ஏ. கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள், சேதமான சாலை, குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படுவதால் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அம்பை எம்எல்ஏ. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி நகர் பகுதி வழியாக களக்காடு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பள்ளங்கள் தோண்டப்பட்டு ராட்சத குழாய்கள் மூலமாக களக்காடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுவதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் தோண்டப்படும் பள்ளங்கள் சரியாக மூடாததால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் பள்ளங்கள் தோண்டப்படுவதால் சேரன் மகாதேவி பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய குழாய்களிலும் உடைப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் சேரன் மகாதேவி பகுதியில் அடிக்கடி குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியினர் நேற்று முன்தினம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அம்பை எம்எல்ஏ இசக்கி சுப்பையா சேரன் மகாதேவி பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றார். அப்போது சேரன் மகாதேவி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அதிகாரிகள் வருகிற 15ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக நிறைவடைந்துவிடும் என எழுத்துப்பூர்வமாக எழுதிக் கொடுத்து உத்தரவாதம் அளித்தனர். அதன் பேரில் எம்எல்ஏ தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்கள் கலைந்து சென்றனர். மெஷர்மெண்ட் ரெக்கார்டு வந்து நீங்கள் இது பண்ணி தான் அந்த சப்ஜெக்ட் எனக்கு தேவை. இப்போ இது எப்போ நாளைக்கு நைட்டு முடிஞ்சிடும் போதாங்க. இன்னும் ஒரு அரை நீங்கள் கவர்மெண்ட் முடிச்சுட்டு நான் யாரு கவர்மெண்ட் சர்வெண்ட், நானும் வேலைக்காரன் தான், எனக்கு சம்பளம் தரேன், நானும் வேலைக்காரன் தான். நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கீங்க, 52 60 வயசு இருப்பீங்க, நான் 5 வருஷத்துக்கு இருப்பேன், மறுபடியும் மக்கள் வச்சா மறுபடியும் வருவேன், பலனா வர மாட்டேன். அவ்வளோதான் விஷயம். எனக்கு சம்பளம் தராங்க. ஸோ நம்ம எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் கரெக்டாக. இப்போ இது ரொம்ப நாளாக தோண்டாமல் இருக்கும். ஆனால் உங்களால் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கிளியர் பண்ணாங்க, என் பிரதர்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. உங்களுடைய ப்ராப்பர் ஒர்க் பார்த்துட்டீங்கன்னா நீங்க உங்க எக்ஸிக்யூட்டிவ் இப்போ நாங்கள் உட்காந்து அவர் வருவாரா? அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவர் வருவாரா? அவுட் ஆஃப் ஸ்டேஷனா அங்கே மட்டும் வேலை நடந்துட்டு நிற்கிறாரு. அதான் சொல்கிறாரு. நீங்க சின்ன பையனா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ரொம்ப பேசாம இருக்கீங்க, அப்புறம் அவர் வர முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இதை எப்போ முடிச்சு கொடுங்க ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் காம்ப்ரமைஸாக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எதுக்கும் ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடாது, உங்கள் ஊருக்கு சால்வ் பண்ணணும், அதான் விஷயம். நாளையோட முடிக்கிறது நீங்க லேட் பண்ணி முடிப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் செக் பண்ணணும்ல, ப்ரெஷர் செக் பண்ணணும், ரோட் லே பண்ணணும்ல. யாரு ரோட் நாங்க பண்ணணும் சார். எங்களுக்கு ரெஸ்டோரேஷன் சார்ஜஸ் கட்டிடுறாங்க. இதை ரெஸ்டோர் பண்றதுக்கு எங்களுக்கு அமௌண்ட் கட்டிடுறாங்க. நாங்க ஏஎஸ் வாங்கி டெண்டர் வச்சு நாங்க கனெக்ட் செய்ய சொல்லுவோம். நீங்க வந்து ரோட் லே பண்ணணும். ஆமா, ரெஸ்டோரேஷன் யாருக்கு? ரெஸ்டோரேஷன் ஹெட்ல தான் அந்த பணத்தை வந்து நாங்க ரோட். நீங்க வந்து ரீலேயிங் ஆஃப் ரோட், ரீலேயிங் ஆஃப் ரோட். ரெஸ்டோரேஷன் சார் ரெஸ்டோரேஷன் சார் இவங்க கிடையாது மேடம். ரெஸ்டோரேஷன் இவங்க பண்ணணும். எப்படி பண்ணணும்? இல்லை சார், இவங்க எங்களுக்கு பணம் கட்டுறாங்க, அதுக்குள்ள கட்டுறாங்க சார். அந்த இவங்க நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் ஒரு செகண்ட் என்னன்னா, இந்த ரோடை நீங்க ரீலே பண்ண போறீங்க, அக்செப்ட். இப்போ இந்த லைன் ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல, அதை ரெஸ்டோரேட் பண்ணணும். அது உண்டு இல்லை? அது யாரு? அந்த ரெஸ்டோரேஷன் தான் நாங்க அவங்க கிட்ட தம்பி நீங்க வந்து நீ பெருசா எப்ப பிரஷர் ஒரே ஒரு நிமிஷம் இதை முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்க ஜம்ப் ஆயிருக்கீங்க. இந்த இப்போ பண்றத கன்சாலிடேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிடிலே பண்ணுவாங்க.
நீங்க ரோட்ல WM போட்டு பிடி போட்டு WM போடுறோம். இவங்க XYZ போடுவீங்க. ஆமா, இவங்க கெட்டின பணம் தான் சார். நாங்க வந்து இவங்க ரோல் ரே பண்றாங்கல்ல, அந்த போர்ஷனுக்கு உள்ளது என்ன அமௌண்ட்டுங்கிறது எங்கிட்ட கேட்குறாங்க, நாங்க கொடுக்குறோம். அது எங்களுக்கு டிடி கட் கொடுக்குறாங்க. எங்க டி வந்து அந்த கவர்மெண்ட் ஹெட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கேருந்து ஏஎஸ் வாங்கி இவங்க கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் செக்லாம் பண்ணியாச்சு. எங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா, இந்த லைன் லே பண்ணிட்டாங்க இல்லையா, எவ்வளோ டெப்த் இருந்து 2.45 meters sir. எவ்வளோ டயா பைப் இருந்து 800 mm sir. அப்போ எவ்வளோ டெப்த் இருக்கணும்? 2.45 depth இருக்கும். இன்னும் தேவையில்லை. 1.1 குஷன் இருந்தால் போதும். நீங்கள் 2 மீட்டர்ஸ் 1.5 குஷன் வச்சு போதும். கீழே நீங்க பைப் போட்டா 2 போதும். மீட்டர்ஸ் டெப்த் இருக்குன்னு கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதை கன்சால்டேட் பண்ணணும்ல, அது ப்ராப்பர் கன்சால்டேட் ஆயிடுச்சா? சார் இது வரைக்கும் பண்ணி அவங்க பண்ண நீங்கள் கன்சால்ட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி வராது. எந்த மாதிரி வராது. இவங்க லே பண்ணுறது செகண்ட், அவங்க மேடம் ஜம்ப் ஆகிறாங்க. அது எப்போன்னா நீங்கள் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ரீலே பண்ண போகிறாங்க ஒரு ரோடு, அது வேற. அது பேர் நீங்கள் ரெஸ்டோரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒத்துக்கிறேன். இந்த லைன் பக்காவாக ப்ராப்பராக கன்சால்டேட் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருந்தால் இந்த மாதிரி கிளே சாயில் வராது. அது எப்போ முடிச்சு கொடுவீங்க? அது போதும். நாங்க நாளானைக்கு என்னது நான் சொல்கிறேன் புரியுதா? இதை க்ளீன் பண்ணி புரியுது சார். இது கன்சால்டேட் வந்து எவ்வளோ மீட்டர் மேடம் உங்களுக்கு கன்சால்ட் பண்ணணும், எவ்வளோ இது ஒன்று சொல்லி கொடுத்து எவ்வளோ போடணும். இல்ல இவங்க டெப்த்ல உள்ளதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்க வந்து 0.5க்கு டெப்த் அவங்க ஃபுல்லாவே எடுத்து WM போட்டு இது பண்ணி கொடுத்துருவோம். என்ன சொல்கிறேன் புரியுதா? 50 சென்டிமீட்டர் எடுத்து கொடுத்துருவாங்க. அது கீழே இருக்குது கன்சால்ட் ஆயிடுச்சா? இவங்க தான் பண்ணி கொடுக்கணும். நான் பேசுகிறேன். அந்த கன்சல்டேஷன் யார் பண்ணணும்? அது இவங்க தான் அது ப்ராப்பராக பண்ணிட்டாங்க. அது அப்படி ப்ராப்பராக பண்ணியிருந்தால் இந்த மாதிரி சிங்க் ஆகுமா? இல்ல சார், இவங்க நேத்து தான் பண்ணிருக்காங்க. அதனால தான் இவங்க ரொம்ப நாள் பண்ணாம செட் ஆகாது. ஒன் டே விட்டு தான் மறுபடியும் கன்சல்ட். பைப்பு வந்து உடையுது சார், சைடில் உடஞ்சிருக்குன்னு நினைட்டு அந்த மண்ணுக்குள்ள வெட்டா இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் கன்சல்ட். 900 மீட்டர் மேவா? எவ்வளோ மீட்டர்? 900 மீட்டர் மேவா? இல்லை சார், நீங்கள் ரீச் பை ரீச் 900 மீட்டர் போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? ரீச் பை ரீச் டெஸ்ட் எவ்வளோ லென்த்துக்கு டெஸ்ட் பண்ணுறீங்க? அது அவைலபிலிட்டி பொறுத்து சார். என்ன அவைலபிலிட்டி? வாட்டர் அவைலபிலிட்டியா லைன் அவைலபிலிட்டியா? இல்லை சார், பைப்பு வந்து எங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நியர்பில் இருக்க அவைலபிலிட்டி. இப்போ 1 கிலோமீட்டருக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே டெஸ்ட் சரி, அடிக்கும். எனவே ரொம்ப டெப்த்து போக வேண்டாம். இதை எப்போ முடிச்சுடுவீங்க? நாங்கள் நாளைக்கு நைட்டோட பைப் கொடுத்துட்டா நீங்கள் எப்போ போடுவீங்க? ஏன் தெரியுங்களா? நான் சொல்லிட்டீங்களா, தப்பாக நினச்சி கூடாது. இவங்க கொடுத்தோன்னா எங்களுக்கு ஃபண்டு வரல, டெண்டர் கூப்பிடல. ஃபண்டுக்கு நான் சொல்ல மாட்டேன் சார். ஃபண்டு இவங்க ஆல்ரெடி கொடுத்தாச்சு. டெண்டர் கூப்பிடல. நாங்க ஏஎஸ்க்கும் வாங்கி நாங்க ரெடி தான். இவங்க பண்ணி முடிச்சாச்சுன்னா நாங்க இமிடியேட்டா நாங்க 10 days மீன்ஸ் 10 days அப்படி அவங்க ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் போட்டுக்கலாமா? ஏன்னா நியாயம் தானே. பப்ளிக் எவ்வளோ நாளைக்கு அவங்களை நம்ம வந்து மேக்ஸிமம் 10 days. அது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி கொடுங்க. ஒன்னே ஒன்று சார், வித் யுவர் ப்ரெசன்ஸ். இந்த தம்பி எப்போ இதை முடிப்பாரு, இவங்க எப்போ ரீரைட் பண்ணுவாங்க. நான் நம்ம பப்ளிக்கில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ண, நான் மட்டும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, போட்டுருவாங்க. அப்படி போடலைன்னா நம்ம இன்க்ளூடிங் போலீஸ் வரைக்கும் உள்ள வந்துடுவோம். அப்படி பேசிக்குவோம். நீங்களும் பப்ளிக், நானும் பப்ளிக் தானே. வீடியோ காலில் போட்டு ஒரு அஷூரன்ஸ் வாங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்ன பண்ணணும் தெரியுமா? வாங்கன்னு சொல்லணும். இங்க வாங்கன்னு சொல்லணும். சண்டே அவருக்கு நம்ம அனுமதி கொடுத்துருவோம். சண்டே போலீஸுக்கு மட்டும் சண்டே கிடையாது. அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க. 24 hours டியூட்டி. அவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே 24 hours. அவர் என்ன, அவர் வந்து சின்ன பையன். நாங்க லோன் இல்லங்க, நாங்க ஈ தாங்க. சரி, அவர் ஏய் நாங்க ஈங்க. அது கொஞ்சம் அஷூரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டா நல்லது. இப்போ பாருங்களேன், இது அன்வான்ட் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகக்கூடாது. பப்ளிக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஐயா 10 நாள் பொறுங்க, நான் முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை 5 நாள் ஆகும். அதை வேர்டை கீப் அப் பண்ணுறோம். கரெக்ட் தானே சார் சொல்கிறது? ஆனால் இவங்க வந்து தோட்டத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, வாட்டர் லைன் கட்டலாம், இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பஞ்சாயத்து போர்டில் வந்து நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவுன்சிலர்ஸ் எல்லாம் எதிர்ப்பு கொடுத்தோம். அப்போ அந்த டோல் போர்டோட ஈஏ வந்தார். அவர் என்ன சொன்னார்னா,
வாட்டர் லைன் கேட்கல 7 லைன் கிடைக்கல. இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பார்த்து நம்ம கொடுத்து எல்லாம் ப்ரெஷர் கொடுப்போம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் ஊர் தண்ணி எந்த இதுவும் பாதிக்காத அளவுக்கு மாற்று லைன் இன்னொரு லைனை போட்டு கொடுத்துட்டு தான் நாங்கள் இதை தோண்டுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி உடச்சி பொதுமக்கள் 7 நாள் 8 நாள் தண்ணி தான் வந்தாங்க. குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது. அந்த லைன் 5 நாள் தண்ணி இல்லை. நேற்று கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதுதான் நடக்குது. டெய்லி தான் நடக்குது. நம்ம ஏரியாக்குள்ள 2 நாள் தண்ணி இல்லை. இது கை வச்சு ஒரு வாரத்துல ஒண்ணு முடியும் போல சார். இதுதான் என்ன சொல்றாங்க புரியுதா? நீங்க அன்னைக்கு எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இதை போட்டுட்டு தான் போடுவேன்னு சொல்லல. என்ன சொல்லணும் புரியுதா? உங்க வார்த்தையில சுத்தம் இல்லைங்க. சுத்தம் இல்லைங்க. நம்ம லைன் தோண்டும் போது பிரச்சனை நிறைய இருக்கு. அங்க இடமே கிடையாது. யார் உள்ள அங்க எப்படி தோண்ட போறாங்கன்னே தெரியல. கிளியர் ஆயிட்டு இப்போ தோண்டி முடிச்சிட்டோம், ஃபுல்லா முடிஞ்சுன்னு சொல்றாங்க. 2 விஷயம் இன்னும் ஒரு நிறைய இருக்குண்ணே. இன்னும் உங்க பைப் போட வேண்டி இருக்குது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 700 மீட்டர் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வரதுக்கு மாற்று பாதையே கிடையாது. அதுல லைன் 7 லைன் கிடைக்குது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் அது இருக்கு. அது டிபார்ட்மெண்ட் சைடும் இருக்கு, கான்ட்ராக்ட் சைடும் இருக்கு, பப்ளிக் சைடும் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரே சைடில் நிற்கக்கூடாது. எல்லாத்தையும் வாட்டர் லைன்ல தனியா போட்டு அதான் பாயிண்ட். இப்போ என்னன்னா 2 பாயிண்ட். நீங்கள் உங்களை பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதான் உங்களுக்கு நீங்கள் பப்ளிக் காசு இல்லை. அது செய்கிற ப்ராப்பராக செய்யலாம். என்ன ப்ராப்பராக செய்யணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைன் போட்டு தரேன்னு வேர்டு கொடுத்துருக்கீங்க. அது ஏன்னு கேட்டது கல்பத்தை அதுல ஆக்சுவலா வந்து இந்த லைன்ல இப்போ ரீச் வந்து ஹெச்டிபி நீங்கள் வீட்டுக்கு கூட தண்ணி வரலங்கிறாங்க. அவர் கடைக்குள்ள அந்த அண்ணன் போக முடியலங்கிறாங்க. அதான் இன்ஸ்பெக்டர் சார் முன்னிலையில சொன்னாங்களா சொல்லியா சார்? உங்க முன்னிலையில அவர் டோல் போடி சொன்னாரு. ஆல்ட்ரேஷன் சொன்ன மாதிரி தெரியல. அங்க இருந்து காந்தி பார்க்ல இருந்து உள்ள வந்து உங்களுக்கு போற பைப்பை எடுத்து வேற பைப் போடுறது. அவர் தர்ம சங்கடம் எல்லாம் தர்ம சங்கடம் ரிட்டனா நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஆஃபீஸர்ஸ் வரணும். இல்லை நீங்கள் எழுதி கொடுத்தா போதும் அப்படின்னா எழுதி கொடுங்க. இப்போ நான் இதை முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மேடம் செஞ்சுருவாங்க. நான் இவங்க முடிச்ச டேட்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள நாங்க ரோட போட்டோம். ஸோ அதை அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க ரிட்டனாக கொடுத்துருவாங்க. இப்போ நீ இல்லை டோட்டல் 2 விஷயம் வேணும். 2 டேஸில் இதை பக்காவாக ப்ராப்பராக அவன் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ப்ராப்பர் ஹேண்ட் ஓவரிங் மீன்ஸ் என்னன்னா நாளைக்கு ரோடு சிங்க் ஆகக்கூடாது, ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் என்ன தெரியுமா, ப்ரெஷர் டெஸ்ட் பார்க்கல, அப்புறம் லீக் ஆயிடுச்சு, மறுபடியும் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணா மறுபடியும் ரோட போகும். அதனால ப்ராப்பரா முடிப்பேன். எப்போ முடிப்பேன்னு கேளுங்க. அதாவது ப்ரெஷரை செக் பண்ணிட்டு ஒரு நாள் டிலே பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. அந்த டேட்ல 10 டேஸ் நாங்க ரோட் பப்ளிக் தான் இமிடியேட்டா ஒரு டெம்பரரியா நாங்க இத டபுள் முடிக்கிறோம். இது மட்டும் தார நாங்க டபுள் போட்டு கொடுத்துறோம். இந்த தார வந்து ஒண்ணாதான் முடிக்கும். இல்ல பாதி மட்டும் முடியாது. அது கேளுங்க, நீங்க கேளுங்க. கம்ப்ளீஷன் சார் வித் ஹைட்ரா டெஸ்ட்டோட இந்த ரீச் வந்து இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க. திருமதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராமர் கோயில் ஸ்டாண்டிங் வரைக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார். நேற்று காக்கனூர்ல ஏதோ ஒரு இன்க்ளூடிங் ஹைட்ரா டெஸ்ட்டோட எதுக்கு சாப்பிட்டு வருது நான் சொல்லணுமா? சொல்லக்கூடாதோ? அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன். தெரியுமா சார், போதை நடமாட்டம் பயங்கரமா இருக்கு. இது நம்ம பப்ளிக்காக சொல்லணும்னு சொல்லல. அதுதான் இது நம்ம நாட்டை கெடுக்குது. ரொம்ப தலைவலி உங்களுக்கு. இது ரெண்டுக்குமே நீங்க நேற்று பாக்குறேன் எல்லா போலீஸும் வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? மக்களும் கொஞ்சம் மாறணும். இல்ல மக்கள் மாறணும்னா சார் வித்தவுட் மக்கள் மாறுவாங்க. நான் சொல்றேன் அந்த கடல்ல வித்தவுட் அபிஷியல்ஸ் நாலேஜ் எனி டிரான்சாக்ஷன் இருக்குமா? முடியவே முடியாது. அப்போ போலீஸ் கோச்சிக்கூடாது. உங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. 2 வீக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டாக பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டா இந்த உங்கள் வரைக்கும் முடிக்க மாட்டாங்க. இல்லை சார், நீங்க வார்புட் ஒர்க்ல பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு
இப்ப இந்த போர்ஷன் கட் பண்ணீங்கல்ல, இது எப்ப முடிப்பீங்க முதல்ல சொல்லுங்க. WM போட்டு இது முதல்ல கொஞ்சம் சரி பண்ணுவோம். ரொம்ப மோசமா இருக்குல்லப்பா. இல்ல உங்க அதிகாரி ஐயாட்ட பேச சொல்லுங்க. இல்ல நீங்க பிரஷர் செய்யலாம், நீங்க சொன்னதே செஞ்சுக்கோங்க. இத பண்ணுங்க. WM மேல போட்டுக்கோங்க. நாளைக்கு கிட்ட நாங்க 2 டேஸ்ல நாங்க இல்ல உங்க வந்து கமிட்டி மைக்ரோ டெஸ்ட் தான் சார். உங்க வந்து 2 டேஸ்ல கண்டிப்பா அவர் அங்க இருந்து ரெண்டு வாரம் அவர் அங்க இருந்து 2 வாரம் கேளுங்க. நீங்க உங்க அதிகாரி ஐயா வந்து பேச சொல்லுங்களேன். ஐயோட காய்ச்சி காய பார்த்து போட்டு எல்லாம் செத்து கிடக்கும். காலையில நீங்க அவங்க நிக்கல, நீங்க அடியோட 3 போட்டு தந்துருக்கோம். இப்படி நிக்கி போட்டு 3 போட்டு கல்ல கேட்டு அப்ப நீங்க என்ன செய்யணும்? தோண்டனா மூடணும். எவ்வளவு ஆளுக்கு சேதம் ஆகுது, எத்தனை கல்யாண கட்ட விடுத்துட்டு தோண்டது எங்க தண்ணியும் விடாம எங்க நாங்களும் குடிக்காம கொஞ்சம் தோண்ட மூட பாருங்க. பாட்டிமா பாட்டிமா வாங்க சார், உங்க கருத்து சொல்லிட்டீங்களா? சரி வாங்க. ஐயா பாத்து கொடுங்க. டிரான்ஸ்போர்ட் மாதிரி எவ்வளவு ஆளு சேரும். அங்க போங்க. என்ன கடவுள் அங்க தள்ளி இந்த பக்கம் வாங்க. சரி முடிக்கிறதுக்கு 1 மாசம் இது வரைக்கும் முடிஞ்சு ஆல்ரெடி கொடுத்துட்டு கூட ஆல்ரெடி கொடுக்கணுங்களா? நான் சொல்கிறேன் இங்கே சொல்லலை, அது வேற சொல்லலைன்னு தாண்டி தண்ணி கொடுக்காம இது எப்படி கொடுக்கும்? பதிக்கும் பணியானது நடைபெற்றது. இந்நிலையில் தேர்தலில் காத்துப்பாடு விநாயகர் கோவில் முதல் ராமபுரம் வரை உள்ள ரீஜனல் வீடுகள் முடியக்கூடிய நிலை ஃபுல் கம்ப்ளீஷனாக ஜனவரி 18 அல்லது அதற்கு முடிக்கப்படும் மற்றும் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக தருவேன் போக்குவரத்து நிறுவனங்களில் சரி செய்து தரவில்லை என்பதை தெரிவித்தார். அந்த 5 நாள் வரைக்கும் வருதுங்களா, அந்த டைமில் இங்கே இருக்கிற லோக்கலுக்கு வாட்டர் சப்ளை போகும். தண்ணி வேணும்ல, அவங்களுக்கு பிடிக்க தண்ணி வேணும்ல, அது எப்படி கொடுக்கும்? உங்கள் அக்ரிமெண்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் போடுங்க. இங்கே இருக்கிற முதல் வேலைக்காரன் வந்தால் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணி சொன்னால் ஃபண்டுக்கு வந்து ஜென்ரல் ஃபண்ட் எடுத்து வாட்டர் சப்ளை இதில் டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கடைக்கும் என்ன தேவை கொடுக்கும். அப்படி கொடுக்கலாம்ல மேடம்? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் ஒரு இடத்த லாக் பண்ணுறீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமா வேண்டாம்? அது வாட்டர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் தி டேட் வரைக்கும் வாட்டர் சப்ளை வந்து தடங்கள் இல்லாமல் கொடுத்துருக்கோம். எனி சோர்ஸ் நீங்கள் லைனில் கொடுத்தாலும் சரி, இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்தாலும் சரி, எனி சோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அது மஸ்ட். தண்ணி தேவை சார், தண்ணி தேவை தானே? தண்ணி தேவை தண்ணி வேணும் குடிக்க, தண்ணி வேணும். நியாயமான தண்ணி தானே கேட்கறோம். நம்ம இந்த குடிய தண்ணி தானே கேட்கறோம். அந்த தண்ணி வேண்டாம். பப்ளிக் நியாயம் என்று till the completion of work, that is on or before Jan 5th.
போய் ஓரமா மாட்டேன் நானும்